We greet you in the precious name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். Today's message I have given a heading, the heavenly bridegroom. இன்றைய செய்தியின் தலைப்பு நான் கொடுத்திருக்கிறேன், பரலோக மணவாளன். There is a close association between the church and Christ. இயேசு கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு நாம் பார்க்கிறோம். A wonderful relationship between Christ and a Christian. ஒரு அருமையான நல்ல உறவு கிறிஸ்தவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள ஒரு நல்ல உறவு. And that intimate relationship is described in the Bible in different figures, different pictures. அந்த நெருக்கமான உறவை வேதாகமத்திலே அநேக காட்சிகளாக வசனங்களாக நாம் பார்க்க முடியும். In the John's Gospel chapter 10:11 says that the Lord is saying himself, I am a good shepherd. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறது. It says, it means that the good shepherd is willing to give his life for the sheep. இந்த வார்த்தையானது ஒரு நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறதா இருக்கிறது. It also shows the helplessness of the sheep and dependence on the shepherd. இதை நாம் பார்க்கிறோம், உதவியற்ற நிலையில் இருக்கிற ஆடு மேய்ப்பனை சார்ந்து இருப்பதை நாம் பார்க்க முடியும். John's Gospel chapter 15 says about the relationship as the vine and the branches. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, திராட்சை செடியும் கொடிகளை பற்றிய ஒரு உறவை நாம் பார்க்க முடியும். Points out the Christians get the strength from the Christ. ஒரு கிறிஸ்தவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து பலத்தை பெற்றுக் கொள்கிறான். Ephesians chapter 2 telling about the relationship as the cornerstone and the building. எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 19-22 சொல்கிறது, மூளைக்கல்லும் கட்டுவதற்கான கற்களும் என்ற உறவை பற்றி சொல்கிறது. It means that Christ is the foundation. இயேசு கிறிஸ்து தான் அஸ்திபாரமாக இருக்கிறார். 1 Corinthians chapter 12 says the head and the members of the body. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, தலையும் பல அவயங்களை கொண்ட சரீரத்தை பற்றிய உறவை பற்றி சொல்கிறது. It says about the unity and the dependence of the believers on Christ Jesus. இயேசு கிறிஸ்துவோடு சார்ந்து இருக்கிற விசுவாசிகளின் ஐக்கியத்தை குறிக்கிறது. Hebrew chapter 5 says about as a Christ the high priest and the church as the kingdom of priests. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 1-10 சொல்கிறது, கிறிஸ்து என்னும் பிரதான ஆசாரியரும் சபை என்னும் ஆசாரியர்களின் கூட்டத்தை பற்றிய உறவை பற்றி சொல்கிறது. It says about the unity and the common worship. அது பொதுவான ஆராதனையும் அந்த ஆண்டவரோடு இருக்கக்கூடிய ஒரு ஐக்கியத்தையும் குறிக்கிறது. 1 Corinthians 15 says about the last Adam and the new creation. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்கிறது, கடைசி ஆதாமும் புதிய சிருஷ்டியாகிய நம்மை பற்றிய உறவை குறிக்கிறது. It says we are all our new creation in Christ Jesus. இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாரும் புது சிருஷ்டியாய் இருக்கிறோம். Then also Bible says the Christ and the church as the bridegroom and the bride. அதே போலதான் வேதாகமம் சொல்லுகிறது, மணவாளனும் மணவாட்டியும் என்று சொல்கிறது. What it says about the intimate fellowship, intimate relation with the Christ and the Christians. இது எதை குறித்து சொல்கிறான்? இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு நெருக்கமான உறவை பற்றி, அன்பை பற்றி அது சொல்லுகிறது. God used the most important relationship in the human world to describe the relation with the Christ and the Christians. இந்த ஆண்டவர் உலகத்தில் மனித உலகத்தில் இந்த உறவை கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவுடையவர்களுக்கும் வெளிப்படுத்துகிறது. The bride and the bridegroom, marriage, that is the best relationship in the world. இந்த உலகத்திலேயே நல்ல ஒரு பெரிய அற்புதமான உறவு திருமண உறவு. And that shows the intimate fellowship. We know the husband and wife have the very close fellowship. Similarly, we Christians need to have a
intimate relationship with the Christ Jesus. இந்த உலகத்திலே அந்த திருமண உறவு ஒரு அற்புதமான உறவு, கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு நெருக்கமான உறவை பற்றி, அதே போலதான் மணவாளனும் மணவாட்டியும், அதாவது கிறிஸ்துவும் சபையும் உள்ள ஒரு நெருக்கமான உறவை குறிக்கிறது. The bride and the bridegroom, that idea is given in the Old Testament and in the New Testament. மணவாளன் மணவாட்டியை பற்றியதான காரியத்தை பழைய ஏற்பாட்டிலும் நாம் பார்க்க முடியும், புதிய ஏற்பாட்டிலும் நாம் பார்க்க முடியும். Isaiah is written in chapter 54:5, your maker is the husband. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் என்று சொல்லுகிறது. Isaiah 62:5 says, your bridegroom rejoice in the bride. ஏசாயா 62ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரே உன் மணவாளன், மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். We can read again in Jeremiah 2:2, Hosea chapter 2, all telling in the Old Testament relating to God and Israel as the bride and the bridegroom. எரேமியா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும், ஓசியா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலும் அது இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கு, யெகோவா தேவனுக்கும் இஸ்ரவேலுக்கும் ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டி உறவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. Coming in the New Testament, புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும்போது Jesus himself described as a bridegroom. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே மணவாளன் என்று சொல்கிறார். We will read one verse, Matthew chapter 9 verse 15. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். Thank you. Here again, the John Baptist, he is telling, I am a friend of the bridegroom. யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், தன்னை மணவாளனுக்கு தோழன் என்று சொல்லுகிறார். You see, the New Testament is telling as Christ as the bridegroom and the church as the bride. இது என்னுடைய அர்த்தம், இந்த புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்து மணவாளனாகவும் திருச்சபையானது மணவாட்டியாகவும் குறிப்பிடுகிறது. Coming into the epistles, Paul says in 2 Corinthians chapter 11 verse 2, telling again as the bride, the church is the bride of the bridegroom. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபங்களிலே அவர் சொல்லுகிறார், சபையை பற்றி பவுல் சபையை மணவாட்டி என்று அழைக்கிறார். Again in Ephesians chapter 5, always the marriage function, we will read that verse, Ephesians chapter 5 verse 23. திருமண நிகழ்ச்சிகளிலே நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, புருஷன் மனைவிக்கு தலையாய் இருக்கிறது போல கிறிஸ்துவும் சபைக்கு தலையாய் இருக்கிறார். Coming into the Revelation, Jesus' return is described as the marriage of the Lamb. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7-9 நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்து சொல்கிறது, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்து என்று வர்ணிக்கப்படுகிறது. He says, let us rejoice and be glad and give him glory, for the wedding of the Lamb has come. இந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். If you want to know, understand more about the bride and the bridegroom relationship, we have to know more about the Jewish wedding. மணவாளன் மணவாட்டியை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் யூதர்களுடைய திருமண காரியங்களை நாம் புரிந்து கொள்வது அவசியம். During the biblical time and the Christ ministry, how was the Jewish wedding? இயேசு கிறிஸ்துவுடைய ஊழிய காலங்களிலே வேதாகமத்திலே எப்படி யூதருடைய திருமண முறை இருந்தது என்று பார்க்க முடியும். We know one of the happiest moments in any culture is the wedding. எந்த கலாச்சாரத்திலும் மிகவும் சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி என்றால் அது திருமணம் தான். Even Jesus' time, one of the greatest event during that time was the marriage. இயேசு கிறிஸ்துனுடைய காலத்திலும் கூட மிகப்பெரிய ஒரு காரியம் அங்கே நடந்த சந்தோஷம் என்றால் திருமணம் தான். And the biblical time, the Jewish wedding, we can describe in different phases. I want to tell us the 3 different phases for the Jewish wedding. வேதாகம காலங்களிலே யூதர்களுடைய திருமண முறைகளை நாம் பார்க்க முடியும். 3 பகுதிகளை அதை உள்ளடக்கியதாக இருக்கிறது. One is the betrothal.
முதல் பகுதி வந்து நியமித்துக் கொள்ளுதல் அல்லது நிச்சயதார்த்தம் என்று சொல்லப்படுகிறது. We will also say, but our marriage thing is that just before the marriage, the day before that night, betrothal will be there or the engagement will be there. நம்முடைய இந்த நாட்களுடைய திருமணங்களை பார்க்கும்போது திருமணத்துக்கு முந்தைய நாள் நிச்சயதார்த்தமும் அடுத்த நாள் திருமணம் ஆகிறது. But during that time, the arrangement was made by the both parties' parents, and they will make a contract between the two. அந்த நாட்களிலே இரு வீட்டாருக்கும் அவங்க அந்த திருமண ஒப்பந்தம் அந்த நிச்சயதார்த்தத்தை அவர்கள் அமைத்துக் கொள்வார்கள். After the betrothal took place, they are considered as husband and wife. அந்த முதல் பகுதி யூதர்களுடைய முதல் பகுதியிலே அந்த திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. அவர்கள் கணவன் மனைவியாக அவர்கள் ஏற்படுத்தப்படுகிறார்கள். But still they stay in different places, not having any physical union. ஆனால் அவர்கள் சரீர பிரகாரமாக அவர் இல்லை, அவர்கள் வெவ்வேறு இடங்களிலே இருவரும் இருப்பார்கள். Legally they are husband and wife. சட்டத்தின்படி பார்க்கும்போது அவர்கள் கணவன் மனைவியாக இருக்கிறார்கள். Betrothal could not be broken. If they wanted to break, it should be by death or a divorce or the faithfulness of the bridegroom. இந்த நிச்சயதார்த்தம் நியமிக்கப்படுதலை உடைக்க முடியாது. அப்படி உடைக்க வேண்டுமானால் அவர்கள் வந்து அந்த விவகாரத்தை செய்ய வேண்டும். அந்த நோட்டீஸ் அவர்கள் சட்டத்தின்படி செய்ய வேண்டும். Second phase is a waiting period. இரண்டாவது திருமணத்தினுடைய பகுதி காத்திருத்தல். This is a time when the bride is waiting for the bridegroom. இந்த காத்திருக்கும் காலத்தில் தான் மணவாளனுக்காக அவள் காத்திருக்கிறாள். During the Christ time, it was almost 1 year. இயேசு கிறிஸ்துனுடைய காலத்திலே அது கிட்டத்தட்ட ஒரு வருடமாக காத்திருக்குதல் இருந்தது. Now it is only a time, only 10 hours or 12, the next day is getting married. ஆனால் இன்றைக்கோ அது 10 மணி நேரம் அல்லது 12 மணி நேரம் அடுத்த நாள் திருமணம் முடித்து விடுகிறது. In our marriage also, I was thinking it was around 2 to 3 months. எங்களுடைய மேரேஜ் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் எடுத்தது. So in Jewish custom, that time it was around 1 year. ஆனால் யூதர்களுடைய கலாச்சார திருமணமானது கிட்டத்தட்ட 1 வருடங்களாக அது நடந்து கொண்டிருந்தது. And unknown time, bridegroom will come and take his bride. திடீர் என்ற வேளையிலே அந்த மணவாளன் வந்து மணவாட்டி எடுத்துக்கொள்வார். The story tells that the bridegroom will come with his friends and take the bridegroom to his house. மணவாளன் to his house. மணவாளன் தன்னுடைய தோழர்களோடு மணவாட்டியின் வீட்டிலே வந்து அந்த மணவாட்டியை கூட்டி செல்வார். Coming into the third phase, மூன்றாவது பகுதியை நாம் பார்க்க முடியும். it was called the marriage supper. அதுதான் திருமண விருந்து. It may not go only not a one day, it go on days. Very great celebration, marriage supper, inviting the friends and the relatives. கல்யாண விருந்து ஒரே நாள்ல முடிப்பது அல்ல, அது பல நாட்களாக நடக்கும். உற்றார் உறவினர்கள் சிநேகிதர்கள் அனைவரையும் அழைத்து மிகவும் சந்தோஷமாக கொண்டாடுவார்கள். I want to apply these phases in our relation with the Christ Jesus. இந்த பகுதிகளை எடுத்து நமக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ள உறவை நாம் பார்க்க போகிறோம். Betrothal. நிச்சயதார்த்தம். Hosea chapter 2 verse 19 says, ஓசியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, I will betroth you to me forever. நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். So it says God is betrothed to Israel. That is what Hosea says there. இந்த வசனத்திலே ஓசியா சொல்லுகிறார், தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை நித்திய விவாகத்துக்கென்று நியமித்துக் கொள்வதை. Mount Sinai, God came down and given the conditions to getting united with God. சீனாய் மலையிலே தேவன் இறங்கி வந்து சில நிபந்தனைகளோடு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடன் ஐக்கியம் கொள்ளுகிறார். And the people agreed and they became a treasured possession for God. அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். Paul says in 2 Corinthians chapter 11 verse 2, அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்கிறார், நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால். Here says, I am churches or a Christian is betrothed to Christ. இங்கே நாம் இந்த வசனத்தில் பார்க்கிறோம், திருச்சபையானது
கிறிஸ்துவுக்காக நிச்சயம் பண்ணப்பட்டது அல்லது நியமிக்கப்பட்டது. If you are a Christian, if you are a follower of Christ, if you are a believer, Bible says you are engaged to Christ. நீங்கள் கிறிஸ்தவனாக அல்லது விசுவாசியாக அல்லது இயேசுவை பின்பற்றுவர்களாக இருந்தால் நீங்கள் இயேசுவோடு நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். Even before the foundation of the world, God plan had chosen you as the bride or the bridegroom. உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தெரிந்து கொண்டார், நீங்கள் கிறிஸ்துவாகிய மணவாளனுக்கு மணவாட்டியாக நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். Father has chosen you as the bride of his son's bride. பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய மணவாளனுக்கு மணவாட்டியாக தெரிந்தெடுத்திருக்கிறார். Father paid a high price for it. பிதாவாகிய தேவன் அதற்காக விலைக்கிரயம் செலுத்தியிருக்கிறார். 1 Corinthians chapter 6:20 says, you are brought with a price. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. And 1 Peter 1:18 and 19 says, not by the silver or gold, but the precious blood of the Christ Jesus. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 சொல்லுகிறது, வெள்ளியினாலும் அல்ல பொன்னினாலும் அல்ல, கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். Oh my dear friends, we are all betrothed or engaged to Christ Jesus. எனக்கு அன்பான தேவனுடைய மக்களே, நாம் எல்லோரும் கிறிஸ்துவுக்காக நியமிக்கப்பட்டவர்கள். If you are a believer, if you are a follower, if you are a church member, you are betrothed to Christ Jesus. நீங்கள் விசுவாசியோ அல்லது இயேசுவை பின்பற்றுகிறோ அல்லது திருச்சபையின் அங்கத்தினரோ, நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். If you are not sure about your relation with the Christ Jesus, it is my prayer that you make a decision that, yes Lord, you are my Savior. Yes Lord, you died for me. I am receiving you as my bridegroom. ஒருவேளை இந்த வேளையில உங்களுக்கு ஆண்டவரோடு கூட ஒரு நெருங்கிய உறவு இல்லை என்கிற நிச்சயம் இல்லை என்றால், இது என்னுடைய ஜெபம், நீங்கள் இன்றைக்கு நீங்கள் உங்கள் உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். You are engaged to a living bridegroom. நீங்கள் ஒரு ஜீவனுள்ள மணவாளனோடு நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். Who loves you with an everlasting love. ஒரு நித்திய அன்பினாலே அவர் நம்மை நேசித்திருக்கிறார். You know, in the Bible, the Old Testament, 2 books totally tells about the God's love, intimacy or the greatness of the God's love. பழைய ஏற்பாட்டிலே 2 புஸ்தகம் தேவனுடைய அன்பை குறித்து அந்த நெருக்கமான அன்பின் உறவை பற்றி வர்ணிக்கிறது. One is the Song of Solomon. முதலாவது உன்னத பாட்டு, சாலமோனின் உன்னத பாட்டு. It says, portrays about the love of the lover for the girl. அந்த புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம், சிநேகிதனுக்கும் சிநேகிதிக்கும் உள்ள உறவை நாம் பார்க்க முடியும். We can see the joy of love in that book. அந்த அன்பின் சந்தோஷத்தை உன்னத பாட்டிலே நாம் பார்க்க முடியும். It is a love song written by Solomon. அது சாலமோன் ஞானியால் எழுதப்பட்ட ஒரு அன்பின் பாடல். It pictures like the Israel is engaged to God. அந்த காட்சியானது இஸ்ரவேலை குறித்த அந்த காட்சியின் பாடலாக அது யெகோவா தேவனோடு இணைக்கக்கூடியதாக இருக்கிறது. If you go through that book, we can see the loud dialogue between the lover and the Jewish girl. நீங்க அந்த உன்னத பாட்டை நீங்கள் படிப்பீர்களானால் அந்த உன்னத பாட்டில் இருக்கக்கூடிய அன்பின் உரையாடல்கள், சிநேகிதனுக்கும் சிநேகிதிக்கும் உள்ள உரையாடலை நாம் காண முடியும். We will look at the chapter 2 verse 1. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2:1. நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமாய் இருக்கிறேன். Here the Jewish woman is telling, I am a rose of Sharon, a lily of the valley. இங்க யூத பெண்ணானவள் சொல்கிறார், நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். I was reading about the meaning of these words in one of the commentary. ஒரு வேதாராய்ச்சி புஸ்தகத்திலே இந்த வசனத்தை நான் படித்து கொண்டு இருக்கும்போது, there it is written, perhaps this girl is telling, I am an ordinary woman.
அந்த வேத ஆராய்ச்சி புஸ்தகத்தில் எழுதியிருக்க நான் ஒரு சாதாரண பெண், I am an ordinary flower. நான் I am an ordinary flower. நான் ஒரு சாதாரண ஒரு பூ. But the Solomon is telling in the verse 3, ஆனால் சாலமோன் வசனம் 3 சொல்கிறார், read 3. ஆட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. 2-3 தானே? ரெண்டாம் வசனம். ரெண்டாம் வசனம் சொல்லு. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். So Solomon is saying, no, you are like a lily among the thorns. இங்கே சாலமோன் அந்த யூத பெண்ணை பார்த்து சொல்கிறார், இல்லை, நீ முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பமாய் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்துக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். In the intensity of God's love is described there. தேவனுடைய அன்பின் தீவிரத்தை இந்த வசனம் வர்ணிக்கின்றது. So Song of Solomon is put in the Bible to tell us about the greatness and the intensity of the God's love for his people. சாலமோன் உன்னத பாட்டிலே தேவன் தம் மீது வைத்திருக்கிற மிகப்பெரிய அன்பை வர்ணிக்கக்கூடிய அதிகாரமாக இருக்கிறது. It also tells about the love and marriage. இது அன்பையும், இந்த புஸ்தகமானது அன்பையும் திருமண உறவையும் பற்றி வர்ணிக்கின்றன. You know the key words in the book of Solomon, this Song of Solomon? இந்த உன்னத பாட்டினுடைய திறவுகோல் வசனம் உங்களுக்கு தெரியுமா? 2:16. 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். I am my beloved's and my beloved is mine. என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். That is the showing in the greatness and the intensity of the God's love for his people. தேவனுடைய அன்பின் மிகப்பெரிய அன்பின் ஐக்கியத்தையும் தீவிரமான அன்பின் காரியத்தையும் அது வர்ணிக்கின்றன. And the other example or other book in the Old Testament is book of Hosea. பழைய ஏற்பாட்டில் இன்னொரு புஸ்தகம் இருக்கிறது, அது ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம். That shows about the pain of love. அது அன்பின் வேதனையை குறிக்கக்கூடியதாய். We know Hosea was a godly man, a prophet. நமக்கு நன்றாக தெரியும், ஓசியா தேவனுடைய மனிதன், தேவனுடைய தீர்க்கதரிசி. He walked with God. அவர் தேவனோடு நடந்தவர். But his wife Gomer was not a godly woman. ஆனால் அந்த தீர்க்கதரிசியின் மனைவி கோமேர் அது அவள் பக்தி உள்ள பெண் அல்ல. He left Gomer, he left Hosea and threw herself into a different lifestyle. அவள் ஓசியாவை விட்டு பிரிந்து தனக்கென்ற ஒரு வழியை அமைத்து கொண்டாள். A life which is not pleasing to God, a prostitute, like a prostitute she lived. அது ஒரு வேசித்தனத்தின் ஒரு காரியம், தேவனை பிரியப்படுத்தாத ஒரு காரியத்தை அவள் வாழ்ந்து கொண்டிருந்தாள். Hosea's heart was broken. ஓசியாவுடைய இருதயம் உடைக்கப்பட்டது. Still he loved his wife. இருந்த போதிலும் அவன் அந்த தன்னுடைய மனைவியின் மீது அன்புள்ளவனாய் இருந்தான். He could not stop loving his wife. தன்னுடைய மனைவியை நேசிப்பதிலே அவனை தடுக்க முடியவில்லை. Why this book is included in the Bible? ஏன் இந்த புஸ்தகம் வேதாகமத்தில் இணைக்கப்பட்டு இருக்கிறது? Showing the intensity of the God's love for his people. ஏனென்றால் தேவன் தம்முடைய மக்கள் மீது வைத்திருக்கிற தீவிரமான அன்பை குறித்து வர்ணிக்கவே இந்த புஸ்தகம் இணைக்கப்பட்டது. Hallelujah. Hallelujah. God loves you so much. தேவன் நம்மை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறார். That is why Bible says in Romans 5:8, ஆகையால்தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, while we were still sinners, God loved and died for us. Christ died for us. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் தம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். One of the theologians written, the Bible is a love story. ஒரு வேத ஆராய்ச்சியாளர் விதமாய் சொல்றார், வேதாகமம் ஒரு அன்பின் கதையை வர்ணிக்கிறது. The love story of a brave prince who left the palace in search and to rescue his bride. அந்த வேத ஆராய்ச்சியாளர் அதை குறித்து சொல்கிறார், ஒரு ராஜகுமாரன், அவன் தைரியமான ஒரு ராஜகுமாரன் தன்னுடைய அரண்மனையை தன்னுடைய வசதிகளெல்லாம் விட்டு to rescue the bride. ஒரு மணவாட்டியை அவர் தெரிந்து கொள்கிறார். So such a thing about you and me, Christ came down. இதே போலதான் கிறிஸ்து உங்களை மீட்கும்படியாய், நம்மை மீட்கும்படியாய் அவர் பூமிக்கு இறங்கி வந்தார். He nourishes us. அவர் நம்மை போஷித்தார். Bible says in Matthew 28:20, he never leave us, he will be with us always. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது,
உலகத்தின் முடிவு வரைந்த நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னார். And Isaiah 58:8 says, He has always the back of us. Wherever you go, Christ's love will search you. God's love will search you. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58 அதிகாரம் 8 வசனம் சொல்லுகிறது, அவருடைய மகிமை உன் பின்னாலே காக்கும் என்று சொல்லுகிறது. And Paul writes, He provides all our needs in Philippians chapter 4:19. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு 4 அதிகாரம் 19 வசனத்திலே தேவன் நம்முடைய குறைகள் எல்லாம் மகிமையிலே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்குவார் என்று And எழுதியிருக்கிறார். Bible says He protects us in all situations. எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மளை பாதுகாக்க கூடியவராய் இருக்கிறார். What a great love. மிகப்பெரிய அன்பு இது. We are getting prepared for the communion service. நாம் கர்த்தருடைய பந்திக்காக நாம் ஆயத்தமாய் இருக்கிறோம். Think about the God's love for each one of us. நமக்குள்ளே தேவன் வைத்த அன்பை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். Think about the Christ's love for us. கிறிஸ்துவின் அன்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Martin Luther has written, not because of we are great people or something great, God did not love us. We are great because God loved us. மார்ட்டின் லூதர் கிங் தன்னுடைய சரித்திரத்தில் அவள் எழுதுகிறார், நாம் பெரியவனாய் இருக்கிறதுனால கர்த்தர் நம்மை அன்பு கூறவில்லை, கர்த்தர் நம்மை மேல் அன்பு வைத்ததினால் நான் பெரியவனாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். We are valuable because God loves us. தேவன் நம்மை நேசித்ததினாலே நாம் விசேஷித்தவர்களாய் இருக்கிறோம். What is our response? நம்முடைய பொறுப்புகள் என்ன? Well, how will you respond to God's love? தேவனுடைய அன்புக்கு நம்ம எப்படி காண்பித்துக் கொள்ள முடியும்? Love Him more. அவரை அதிகமாய் நேசிக்க வேண்டும். Love Him more than anybody else in this world. இந்த உலகத்தில் எல்லாவற்றை விட இயேசு கிறிஸ்துவை அதிகமாய் நேசிக்க வேண்டும். Love Him more than anything else in this world. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களை விட இயேசு கிறிஸ்துவை அதிகமாய் நேசிக்க வேண்டும். Love Him supremely. மிக உன்னதமான அன்போடு இயேசுவை நேசிக்க வேண்டும். Love Him with your first love. ஆதி அன்பு அவருக்கே செலுத்த வேண்டும். Love Him in all situations of our life. நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசுவை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். That is what God expects from each one of us. நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் அதை எதிர்பார்க்கிறார். There is a story about a blind girl. ஒரு கண்ணு தெரியாத ஒரு பெண்ணை பற்றிதான ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். She was blind and she hated everybody because she could not see the world. அந்த பெண்ணுக்கு கண்ணு தெரியாது, அவள் உலகத்தை பார்க்க முடியாதனாலே அவள் அநேகரை வெறுக்கக்கூடியவளாக இருந்தாள். She hated everybody except her lover. எல்லாரையும் அவள் வெறுத்த போதிலும் தன்னை நேசிக்கிறவனை அவள் வெறுக்கவில்லை. She had a boyfriend. அந்த பெண்ணுக்கு ஒரு நல்ல ஒரு சிநேகிதன் இருந்தார். He was always there to help her. அந்த சிநேகிதன் எப்பொழுதும் அந்த பெண்ணுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருந்தார். Then this blind girl told her lover, she said she could marry only when she was able to see the world. அந்த கண்டு தெரியாத பெண்ணானவள் அந்த தன்னுடைய சிநேகிதன் சொன்னால், நான் உலகத்தை எப்பொழுது நான் பார்க்கிறேனோ அப்பொழுது உன்னை நான் திருமணம் செய்து கொள்வேன். She was waiting for the eye for somebody will donate and to do the surgery. அவங்க கண் அறுவை சிகிச்சைக்காக யாராவது டொனேட் பண்ணுவாங்கன்னு சொல்லி அவங்க காத்திருந்தார். One day somebody donated the eyes. சில நாட்களுக்கு பின்பு அவளுக்கு கண் தானம் செய்யப்பட்டது. She was able to see the world. அறுவை சிகிச்சை முடித்த பிறகு அவள் உலகத்தை பார்க்க முடிந்தது, including her boyfriend. அவளுடைய சிநேகிதனையும் அவள் பார்க்க முடிந்தது. The boyfriend came forward and told, now you can see the world, we can get married. அந்த சிநேகிதன் அந்த பெண்ணிடம் சொன்னான், நீ உலகத்தை பார்க்கிறதுனால இப்பொழுது நாம் திருமணம் முடித்துக் கொள்ளலாம் என்று சொன்னான். The girl was shocked to see her boyfriend was the blind. ஆனால் அந்த பெண்ணுக்கு அதிர்ச்சியானது, தன்னுடைய சிநேகிதன் கண்ணு தெரியாத ஒரு சிநேகிதனாக இருக்கிறான் என்று. She refuses to marry him. அவள் அவனை திருமணம் முடிப்பதற்கு அவள் தள்ளிவிட்டாள். This boyfriend walked with the tears. அந்த சிநேகிதன் அவன் கண்ணீரோடு அந்த இடத்தை விட்டு கடந்து போனான். He wrote a letter to her. அவளுக்கு ஒரு கடிதத்தை எழுதினான். Take care of my eyes. என் கண்களை பாதுகாத்துக்கொள் என்று கடிதம் எழுதினான். He gave his eyes for her. சிநேகிதன் தன்னுடைய சிநேகிதிக்காக தன்னுடைய கண்களை கொடுத்தான். My dear friends, think about the Christ love for us. எனக்கு அன்பானவர்களே, நம்மில் தேவன் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். In our Christian journey, we may start loving many things in this world. கிறிஸ்தவ வாழ்க்கை பயணத்திலே நாம்
உலகத்தின் மீது வச்சிருக்கிற அன்பினாலே கர்த்தருடைய அன்பு குறைந்து போய்விடும். But what the Christ love, he came down to die for our sins on the cross. ஆண்டவருடைய அன்பு இந்த அவர் வானத்திலிருந்து இறங்கி பூமிக்கு வந்தார், நமக்காக அவர் மரித்தார். So Jewish wedding first is a betrothal. யூதர்களுடைய திருமணம் முதலாவது பகுதி நிச்சயதார்த்தத்தை குறிக்கிறது. So what did you learn? We are all betrothed to Christ Jesus. நாம் அதிலிருந்து என்ன கற்றுக்கொண்டோம்? நாம் கிறிஸ்துவுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம். If you are a believer, if you are a Christian, you are betrothed to Christ. நீங்கள் ஒரு கிறிஸ்தவனோ அல்லது விசுவாசியா இருந்தால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். Second stage of Jewish wedding is the waiting period for the bridegroom. யூதர்களுடைய திருமணத்தின் இரண்டாவது பகுதி மணவாளனுக்காக காத்திருக்குதல். I told during the biblical time it was a long period, sometimes almost 1 year. நான் ஏற்கனவே சொன்னது போல வேதாகம காலங்களிலே அந்த காத்திருக்குதல் கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கு மேலாக காத்திருந்தார். During the time bride and the bridegroom are separated. அந்த காத்திருக்குதல் காலத்திலே மணவாளனும் மணவாட்டியும் அவர்கள் வெவ்வேறு இடங்களில் பிரிக்கப்பட்டிருப்பார்கள். But bride is waiting for the bridegroom. ஆனால் மணவாட்டி மணவாளனுக்காக காத்திருப்பாள். There are 3 responsibilities for us during this waiting period. இந்த காத்திருக்கிற காலத்திலே நமக்கு 3 முக்கிய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. We are in the waiting period. நாம் காத்திருக்கிற காலத்திலே இருக்கிறோம். We are in the church age. நம்ம இந்த திருச்சபையின் காலத்திலே இருக்கிறோம். 3 things. 3 காரியங்கள். Be faithful. உண்மையாயிருங்கள். Be loyal. ஆயத்தமாயிருங்கள். Second, always be ready. இரண்டாவது ஆயத்தமாயிருங்கள். Third thing, waiting with anticipation, longing to see the bridegroom. அந்த மணவாளனை சந்திப்பதற்கு பேராவலாயிருங்கள், வாஞ்சையாயிருங்கள். How we have to wait? With a sincere and a pure devotion to Christ Jesus. எப்படி நாம் காத்திருக்க வேண்டும்? தூய்மையான நேர்மையான ஒரு பக்தியுள்ள வாழ்க்கை வாழ்வது. We will read again that verse, 2 Corinthians chapter 11 verse 2 and 3. மறுபடியுமாக 2 கொரிந்தியர் 2 Corinthians chapter 11 11ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 வாசிக்கலாம். 2-3. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். Here says sincere and pure devotion. இங்கே நாம் பார்க்கிறோம் தூய்மையான நேர்மையான தேவ பக்தியை நாம் பார்க்க முடியும். We are all who are sitting here, I believe we are betrothed to Christ Jesus. இங்கே நான் நம்புகிறேன், இங்கே உட்கார்ந்திருக்கிற அநேகர் ஆண்டவருக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். But the problem is we may not maintain that pure and the sincere devotion to Christ in our life in this world. பிரச்சனை என்னவென்றால் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால் ஆண்டவரோடு கூட ஒரு தூய்மையான ஒரு அன்பை செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. Many other things come the first in your life. அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அது நுழையக்கூடியதாக இருக்கிறது. Bible says that things are the spiritual adultery. அது எல்லாம் வேதாகமம் சொல்லுகிறது ஆவிக்குரிய விபச்சாரத்தை குறிக்கிறது. James write in James 4:4, friendship with world, that is telling enmity with God. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகையென்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகையனாய் இருக்கிறான். So if we love the things of this world, what you are doing is a spiritual adultery. இந்த உலகத்தின் மீது உலகத்தின் பொருட்கள் மேலும் நீங்கள் அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேதாகம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் ஆவிக்குரிய விபச்சாரராக இருக்கிறீர்கள். God desires us from that we have to keep a high standard, loving Christ supremely. ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அன்பு உலக தரத்திற்கு மேலான ஒரு அன்பை நாம் செலுத்த வேண்டும். Bible says we should become imitators of God. வேதாகமம் சொல்லுகிறது கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய மாதிரியை பின்பற்றலாக இருக்க வேண்டும். No immorality, no foolish talk. முட்டாள்தனமான வார்த்தைகளையோ அல்லது அநீதியான காரியங்களையோ நாம் செய்யக்கூடாது. My dear friends, a pure lifestyle will not come automatically. We have to nurture it
we should have a firm decision in our mind. எனக்கு அன்பானவர்களே, அந்த தூய்மையான அந்த வாழ்க்கை தரம் என்பது உடனடியாக வராது. நாம் அதற்கென்று சில பயிற்சிகளை நாம் செய்ய வேண்டியது இருக்கிறது. That is why Paul writes in Ephesians 5:15, be wise while we are living on this earth, not as unwise people. ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 5:15. 5:15 சொல்லுகிறார், புத்தியுள்ளவர்களாய் இருங்கள் என்று. So a pure bride means giving all life, thinking, emotion, everything to God and God's kingdom. தூய்மையான அல்லது பரிசுத்தமான மணவாட்டி கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும். I will tell another story. நான் ஒரு கதையை சொல்ல விரும்புகிறேன். Of course, I made a change in the original story to tell you. ஒரிஜினல் ஸ்டோரியிலேருந்து கொஞ்சம் நான் மாற்றி சொல்ல விரும்புகிறேன். It is a story about a German soldier. இது ஒரு ஜெர்மானிய போர் சேவகரை பற்றியதான கதை. He was engaged to a young beautiful lady called Margaret. அந்த ஜெர்மானிய போர் வீரன் வந்து ஒரு இளம் பெண்ணோடு, அவருடைய பெயர் மார்கரெட், நிச்சயதார்த்தம் பண்ணப்பட்டது. Every day they used to court, but living in separate place. அவங்க வெவ்வேறான இடங்களிலே இருந்த போதிலும் ஒருவர் பேசிக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். They will meet together many times. அநேக வேளைகளில் ஒருவர் சந்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். But unfortunately, after 2 months of the engagement, war broke down between Germany and Russia. ஆனால் 2 மாதங்களுக்கு பிறகு ரஷ்யாவுக்கும் ஜெர்மனுக்கும் இடையே யுத்தம் நடந்ததினாலே அவர்களுக்குள்ள தொடர்பு விட்டு போனது. This soldier was caught by the Russian people and took to the country of Russia and put in prison. இந்த ரஷ்யாவுக்கும் ஜெர்மனிக்கு நேரத்திலே அந்த போர் சேவகனை அவர்கள் கைது செய்து ரஷ்ய தேசத்துக்கு கொண்டு போய் விட்டார்கள். He was living without food, no good shelter, in a bad condition, but he was able to face all these things because looking forward living with Margaret. அந்த ஜெயிலில் எந்த ஒரு பாதுகாப்போ அல்லது நல்ல உணவோ கிடைக்கவில்லை. ஆனால் தன்னுடைய சிநேகிதி மார்கரெட்டுக்காக அதை எல்லாம் அவர் சகித்தார். He was going through difficulty, but that hardship was one side, but he was more bothered about separation with Margaret. அவன் கடினமான பிரச்சனைகள் ஊடாய் கடந்த போதிலும் அவனுக்குள்ளே அந்த மார்கரெட்டை குறித்தான ஒரு எண்ணம் இருந்ததினால் அதை எல்லாம் மறந்து போய்விட்டான். After 3 years, the war was stopped. 3 வருடங்களுக்கு பிறகு யுத்தம் முடிந்தது. And the prisoners were started releasing and they were going back to their own country. கைதிகளை விடுதலை செய்து அவங்க சொந்த தேசத்துக்கு அனுப்பினார்கள். He came to Germany. He was running to Margaret house. அந்த போர் வீரன் தன்னுடைய தேசம் ஆகிய ஜெர்மனிக்கு அவர் திரும்பி வந்தார். அவர் வேகமாய் ஓடி தன்னுடைய சிநேகிதி மார்கரெட்டை பார்ப்பதற்காக போனார். With anxiety and expectation to see Margaret and to live with her. மார்கரெட்டை பார்க்கிற சந்தோஷத்தில் அவளோடு வாழ வேண்டும் என்கிற ஒரு பேர் ஆவலோடும் அவர் வீட்டுக்கு ஓடுகிறான். He came and he put the house ring. அவருடைய calling bell. He put the calling bell. அவருடைய வீட்டுக்கு அந்த காலிங் பெல்லை அவர் அடித்தார். He was eagerly waiting to see Margaret. மார்கரெட்டை பார்ப்பதற்காக பேராவல் கொண்டவனாய் நிற்கிறான். He heard the voice of the Margaret coming near to the door. அந்த மார்கரெட் வருகிற அந்த சத்தம், கதவுக்கு அருகே வருகிற சத்தம் அவன் கேட்டான். Slowly the door was opened. கதவு திறக்கப்பட்டது. It was Margaret. அங்கே மார்கரெட் நின்றாள். But behind there was a man. ஆனால் அவளுக்கு பின்பாக ஒரு மனிதனும் நின்றான். Margaret did not tell anything. She went back. மார்கரெட் எந்த ஒரு காரியம் பேசாமல் கதவை அடைத்து உள்ளே சென்று விட்டாள். And the man closed the door. அந்த மனிதன் அந்த கதவை அடைத்தான். He understood. Yes, she was living with another wrong partner. ஆனால் அந்த போர் வீரன் புரிந்து கொண்டான், மார்கரெட் தவறான ஒரு நபரோடு தொடர்பு வைத்துள்ளார் என்று. Oh, my dear friends, imagine the mental agony of this young soldier. எனக்கு அன்பானவர்களே, இந்த ஒரு வாலிப போர் வீரனுடைய எண்ணங்களை பாருங்கள். All of us belong to God. நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்காக இருக்கிறோம். Do you have that pure and sincere devotion to Christ Jesus? இயேசு கிறிஸ்துவோடு தூய்மையான நேர்மையான பக்தி நமக்கு இருக்கிறதா? My beloved is mine and I am his. என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். Think about it. Love him supremely. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை நேசிக்க வேண்டும். Be
loyal to bridegroom. மணவாளனுக்காக தூய்மையான நேர்மையான அன்பை உடையவர்களாக இருக்க Be வேண்டும். faithful. உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Second thing during this time is getting ready. அந்த காத்திருக்கும் அந்த காலத்திலே ஆயத்தமாய் இருப்பது. We know the best parable to telling about waiting preparation is which parable? காத்திருக்கிறதை பற்றிய ஓமை நமக்கு எல்லாருக்கும் தெரியாது. எந்த ஓமை? Parable of 10 virgins. 10 கன்னிகளை பற்றிய ஓமை. That is given in Matthew chapter 25. அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திலே But இருக்கிறது. remember the chapter 24 telling about the last days and the coming of the Lord. ஆனால் அதுக்கு முன்பாக மத்தேயு 24ஆம் அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக கடைசி காலத்தில் என்ன நடக்க போகிறது என்பதை எழுதியிருக்கிறது. In that background Christ is telling his people be prepared for the coming. அந்த 24ஆம் அதிகாரத்தினுடைய பின்னணியிலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை சொல்லுகிறார். One of the theologian told it is the parable of coming fate of the unprepared. அந்த ஒரு வேத ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார், ஆயத்தம் இல்லாத ஊமை பற்றி, ஆயத்தம் இல்லாத நபர்களை பற்றிய ஊமையை சொல்லுகிறார் அவர். What will happen to unpreparedness? ஆயத்தம் இல்லாதனால என்ன நடக்கும் என்பதை அவர் சொல்லுகிறார். That is that parable. அதுதான் அந்த ஊமை. We know the 10 people outwardly they were all similar, not much difference. வெளிப்புறமா பார்க்கும்போது 10 கன்னிகளும் ஒன்றாக தான் இருந்தார்கள். All of them have the wedding garments. அவர்கள் எல்லாருக்கும் திருமண ஆடைகள் அணியப்பட்டிருந்தது. They have the lamp for the procession. அவர்களுக்கு அந்த விளக்கு இருந்தது. If you looking from the outside they are similar, no difference. வெளிப்புறத்திலே பார்க்கும்போது 10 பேரும் ஒன்றாகத்தான் இருந்தார்கள். If somebody coming and looking at the church, all of you are engaged to Christ, isn't it? சில பேர் வெளியே வந்து நம்மளை பார்த்தாலும் நாம் ஆண்டவருக்காக நியமிக்கப்பட்டிருக்கோம் என்று வெளிப்புறமாய் அவர்கள் சொல்வார்கள். But there may be serious distinction between one and the other. ஆனால் நம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு வித்தியாசத்தை நாம் பார்க்க முடியும். Bible says the 5 people did not have the oil. வேதாகமம் சொல்கிறது 5 புத்தி இல்லாத கன்னிகைகளுக்கு எண்ணெய் இல்லாது இருந்தது. 5 of them appears to be externally identity is good, but no inward reality. அந்த 5 புத்தி இல்லாத கன்னிகை வெளிப்புறமாய் பார்க்கும்போது மற்றவர்களைப் போல இருந்தார்கள், ஆனால் உட்புறத்திலே மாற்றம் இல்லாதவர்களாய் 5 of them have outwardly living faith, but inwardly their faith was dead. வெளிப்புறமா அவங்க விசுவாசத்தில் வாழ்றமாய் தெரிகிறது, ஆனால் உட்புறமான விசுவாசம் மரித்ததாய் காணப்படுகிறது. My dear friends, coming to the church is good, ஆலயத்துக்கு வருவது நல்லதுதான், but coming to Christ is better. ஆனால் கிறிஸ்துவிடம் வருவதுதான் சிறந்தது. Being baptized is good, ஞானஸ்தானம் எடுப்பது நல்லதுதான், but being born again is better. ஆனால் மறுபடியும் பிறப்பது அதைவிட சிறந்தது. Giving money to ministry is good, ஊழியத்துக்காக பணத்தை கொடுப்பது நல்லதுதான், but giving heart to Christ is better. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயத்தை கொடுப்பது அதைவிட சிறந்தது. Being religious is good, மதம் சார்ந்ததாக இருக்கலாம், நல்லதுதான். knowing Christ personally as a savior and the Lord is better. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வது சிறந்ததாக இருக்கிறது. In this parable, finally the master is telling the chapter 25 verse 11 and 12, I do not know you. இந்த ஓமை 10 கன்னிகை ஓமையிலே அவர் கடைசியாக அந்த மணவாளன் சொல்லுகிறான். 25ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். Here bridegroom is telling, I do not know you. இங்கே மணவாளன் சொல்லுகிறார், உங்களை அறியேன் என்று சொல்லுகிறார். The know in the Greek word, or you have to understand the Bible is translated from the Greek words, Greek book. வேதாகமம் கிரேக்க மூலை பாஷையிலிருந்து தமிழிலே மொழியாக்கம் செய்யப்பட்டது. In the Greek word, the know corresponding there is a word called ginosko. இந்த கிரீக் வார்த்தை அது விதமாய் பயன்படுத்தி ஜினாஸ்கோ என்று சொல்லி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. This word means an intimate relationship. இந்த ஜினாஸ்கோ என்ற வார்த்தையானது ஒரு தீவிரமான அன்பை நெருக்கமான அன்பை குறிக்கிறது. Intimacy and closeness. நெருக்கமான ஒரு உறவை பற்றி சொல்லுகிறது. The same words we can see in Matthew chapter 1
இதே வார்த்தையை நாம் மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே பார்க்க முடியும். 25, where 25ஆம் வசனத்திலே it is telling about the relation between Joseph and Mary. அது யோசேப்புக்கும் மரியாளுக்கும் உரிய ஒரு உறவை பற்றி சொல்கிறது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து. So Bible says Joseph did not know Mary. வேதாகமம் சொல்லுகிறது யோசேப்பு மரியாளை அறியவில்லை. Means there was no intimate relationship with Mary. அந்த மேரியோடு ஒரு நெருக்கமான உறவை வைக்கவில்லை. Till the birth of Christ Jesus. இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு வரைக்கும். Same word here is telling, I do not know you. இதே வார்த்தை தான் இங்கேயும் பயன்படுத்தப்படி நான் உங்களை அறியவில்லை. So this time, this period, during the waiting period, you should have getting ready and have a intimate fellowship with Christ Jesus. இந்த காத்திருக்கிற காலத்திலே நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவரோடு ஒரு நெருக்கமான ஒரு நிலையிலே உறவிலே நாம் காணப்பட வேண்டும். And third thing during this period is we have to have a anxiety or we have a longing for the Christ coming. காத்திருக்கிறதுலே மூன்றாவது ஒரு காரியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னமாதலை எதிர்பார்த்து பேராவலாய் இருக்க வேண்டும். Turn to 2 Timothy chapter 4:8. 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். So Bible says to all who have longed for his coming. வேதாகமம் சொல்கிறது இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை பிரசன்னமாகுதலை விரும்புகிறவர்கள். So not only that we have to love Christ, we have to love for his coming. இயேசு கிறிஸ்துவை நேசிப்பது மாத்திரமல்ல, அவருடைய வருகையை எதிர்பார்த்தவர்களாய் பேராவலுடன் நாம் காத்திருக்க வேண்டும். So in true Christianity there is only one desire. I want to live with Christ Jesus. இந்த உண்மையான அந்த கிறிஸ்துவத்தினுடைய ஒரு நல்ல தீர்மானம் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்வது. To desire to seek his return. அவருடைய வருகையை எதிர்பார்க்கிற ஒரு காரியம். Desire to be with him eternity. அவரோடு நித்திய காலமாய் வாழ்கிற ஒரு விருப்பம். And that longing for the Christ return should be there in our heart. Every day you have to pray, oh Lord, come. ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிறவர்களாக, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் வாரும் என்று ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். And the third phase is the marriage supper of the Lamb. மூன்றாவது யூதர்களுடைய திருமணத்தின் மூன்றாவது பகுதி கல்யாண விருந்து. You know, in a Song of Solomon chapter 3:1 says, உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, all night long on my bed I look for the one my heart loves. I look for him, but I did not find him. என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்தும நேசரை தேடுவேன் என்றேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. Look at the longing of the lover for the bridegroom. இங்கே நாம் பார்க்கிறோம், மணவாட்டி மணவாளனை பார்க்கும்படியான ஒரு பேராவலை நாம் காண முடியும். Similarly, we should have such a desire for the coming of the bridegroom. இதே போலதான் வருகிற மணவாளனை எதிர்பார்க்கக்கூடியவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். Remember, Paul writes in 1 Thessalonians chapter 4:16 and 17, our Lord himself will descend from heaven with a shout, with the voice of an archangel, with the trumpet of God. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொல்கிறார், கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். Hallelujah. Hallelujah. One day our bridegroom will descend from heaven. ஒரு நாள் மணவாளன் வானத்திலிருந்து இறங்கி வந்து மணவாட்டியாகிய சபை அழைத்து செல்வார். With a shout, with a voice of archangel, with the trumpet of God. ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். I was reading about an elderly lady. Whenever she goes to the church, she will put the best, like going for the wedding dress she will put and go to the church. நான் ஒரு வயதான மூதாட்டியை பற்றிய ஒரு காரியத்தை நான் அறிந்து கொண்டேன்.
எப்பொழுது ஆலயத்துக்கு போனாலும் திருமண ஆடையோடு தான் அந்த ஆலயத்துக்கு செல்வார்கள். So people ask, why you are wearing the wedding garments for the church service? அந்த திருச்சபையில் இருக்கிற மக்கள் எல்லாரும் கேட்டார்கள், இந்த ஆலய ஆராதனைக்கு ஏன் திருமண ஆடையோடு நீங்கள் வருகிறீர்கள்? She will smile and tell, I am going to the wedding. அவள் சிரித்த முகத்துடனே சொல்கிறார், நான் திருமணத்துக்காக போகிறேன். She was keeping that eternity in his heart. அவளுடைய இருதயத்திலே நித்திய விவாகத்தை மனதில் வைத்துக்கொண்டு அவள் சொல்கிறாள், Heaven is getting ready for the marriage supper of the Lamb. பரலோகமானது ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துக்கு ஆயத்தமாயிருக்கிறது. It will happen soon, very soon. அது வெகு விரைவிலே சீக்கிரத்திலே நடக்க போகிறது. Revelation chapter 19 verse 7 to 9 says the glorious marriage of the Lamb. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7-8 சொல்லுகிறது. வாசிக்கலாமா? பின்னும் அவர் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். 7:7 நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். Thank you. We are in the waiting period for the appearance of Christ Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னமாகுதலை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். Be faithful to Christ. அவருக்கு உண்மையுள்ளவர்களாய் இருங்கள். Be ready. We do not know the time. நமக்கு எந்த நேரத்தில் வருவார் என்று தெரியாதபடியால் ஆயத்தமாயிருங்கள். As we do not know the time, and unknown time the bridegroom will come. நினையாத வேளையிலே நேரத்திலே அந்த மணவாளன் வருவார். We should have a longing for his appearance. அவருடைய பிரசன்னமாகுதல் வருகைக்காக பேராவலோடு காத்திருக்க வேண்டும். We call Christ as the King of Kings and the Lord of Lords. அவர் நம்முடைய கிறிஸ்து ராஜாதி ராஜாவாகவும் கர்த்தாதி கர்த்தாவும் இருக்கிறார். He is worthy of all praise and worship. அவர் எல்லா துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரராயிருக்கிறார். At the same time, he has chosen to become the bridegroom of us. அதே வேளையிலே நம்மை அவர் மணவாட்டியாக தெரிந்தெடுத்திருக்கிறார். He came down from the heavenly place in search of you, and he died for us on the cross. அவர் பரலோகத்தை விட்டு இறங்கி நம்மை தேடி நமக்காக அவர் சிலுவையிலே மரித்து இரத்தம் சிந்திருக்கிறார். He is our bridegroom. அவர் நம்முடைய மணவாளன். You are his bride. நீங்கள் அவருடைய மணவாட்டி. He is waiting. We should wait for his appearance. ஆண்டவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். We may forget many things, but remember one word: Jesus is my bridegroom. நீங்க அநேக காரியங்களை நாம் மறந்துருக்கலாம். ஆனால் ஒரே காரியத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்து எனது மணவாளனாய் இருக்கிறார். Every day just tell that word: Jesus is my bridegroom. ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து எனது மணவாளன் என்று நாம் சொல்லுவோம். I am my beloved's and beloved is mine. என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள் என்று சொல்லுவோம். May God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். அன்பின் தகப்பனே, எங்களோடு கூட நீர் பேசி கொண்டிருக்கிறீர். இந்த வார்த்தைகள் உள்ளத்திலே தைக்கட்டும், ஆவியில் ஒரு உடைதலை ஏற்படுத்தட்டும், ஆத்மாவில் ஒரு கிளர்ச்சியை கொடுக்கட்டும். ஆண்டவரே, இயேசுவை நான் அறியேன் என்று சொன்னேன், 3 முறை சொன்னேன் என்ற இயேசுவின் அன்பை நினைத்து கதறி ஒப்பு கொடுத்ததை போல வீடுகளிலே இன்றைக்கு ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும். ஆண்டவரே, மீண்டும் துணிகரமும் துரோகமும் செய்யாதபடிக்கு இஸ்ரவேலர் எத்தனையோ முறை உம்மை விட்டு சென்றதை விபச்சாரம் என்று சொன்னீர். உடைய உள்ளம் அவர்களுக்காக எவ்வளவாய் பதைத்தது. காப்பர் பனுஷிபல் ரீக்கர், உடைய உள்ளம் எவ்வளவோ ஏமாற்றம் அடைந்தது. ராஜா, சபையில் எப்படிப்பட்ட காரியம் நடக்க வேண்டாம். தேவனுடைய வெளிச்சம் குறுக்கிடட்டும், சத்தியம் விடுதலையாக்கட்டும், சத்தியம் காத்து கொள்ளட்டும், சத்தியம் திடப்படுத்தட்டும். எப்படியாவது கர்த்தாவே வருகையிலே ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும். ஒரு பெரிய பயம் உண்டாகட்டும். செய்தியை கேட்ட பொழுது மட்டுமல்ல, சிவவேளையில் மட்டுமல்ல, பயம் ஒரு துடிப்பாய் இருக்கட்டும். ராஜா, எப்போதும் சமூகத்திலே முழங்கால் போட்டு உடைந்த உள்ளத்தோடு ஆண்டவரை விட்டு விடாமல் பிடித்து கொள்ள, கேட்டுக்கு தப்பிக்கொள்ள, இயேசுவை ஏற்றுக்கொண்டும் மறுதலித்து போனவர்கள், விட்டு விலகி சென்றவர்கள், இயேசுவின் இரத்தத்தை அவமானப்படுத்தினார்கள், அதை அவமதித்தார் என்று வேதம் சொல்கிறது. ஒரு பெரிய பயம் சபை மக்களுக்குள்ளே வரட்டும்.
சபை கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு பெருகிட்டு என்று நாங்கள் பார்க்கிறோம். வெளி தோற்றம் அல்ல, கூடுதல் மக்கள் அல்ல, கர்த்தர் மேல் உள்ள பிரியம் ஏராளமாய் ஊற்றப்படட்டும். எங்களுடைய திருக்கேடு அது திருக்கும் கேடுள்ளதமான என்னுடைய இருதயம், எங்களுடைய இருதயம் சீராக்கப்படட்டும். இருதயத்தின் சீர்கேடுகள் மாறட்டும், மாறுபாடுகள் எடுபடட்டும். எங்களுடைய இருதயத்தை கர்த்தர் நேராக்கும். ஒவ்வொருடைய இருதயமும் துன்மார்க்கத்துக்கு இணங்காமல் அதை கர்த்தருக்கு நேராய் திருப்பும். நாங்கள் செய்துதான் சொல்ல முடியும், இருதயத்தை திருப்ப முடியாது ராஜா. விலங்குகளினால் கட்டப்பட்டு ஆண்டவரே ஆணை அடிக்கப்பட்ட போல கடினத்தை பார்க்கிறோம். ஆண்டவரே நீர் ஒருவரே விடுவிக்க முடியும். உங்களுக்குரியவர்களை மீட்டுக்கொள்ளும், திருப்பிக் கொள்ளும், காத்துக்கொள்ளும். வரிக்காய் ஆயத்தப்படுத்தும். ஒரு ஜனமாய் இஸ்ரவேலை ரட்சியும், எழுப்புதலை தாரும், சமாதானத்தை தாரும், பாதுகாத்தரும். இயேசு ரட்சகர் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறேன்.